தலையெழுத்தை காட்டும் ஒரு பிரத்யேக ஓலைச்சுவடியை முன்னால் பின்னால் படிக்கணும். முன்னால் படிக்கணுமா? பின்னால் படிக்கும். எழுத்தாள சத்யஸ்ரீயாமா. என்னடா ஓலைச்சுவடி? பின்னாடி பாருமா. பின்னாடி இதை படிக்கும் ராசிக்காரர்களுக்கு அறிவு கொஞ்சம் கம்மியாகத்தான் இருக்கும். அடி பாவி. ஏனென்றால் இதை படிக்கும் ராசிக்காரர்களுக்கு அறிவு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஏனென்றால் இதை எழுதும் சந்தியாவுக்கு அறிவு கம்மிதான். உண்மைதான். மகரம் எவ்வளவு கஷ்டப்படுத்தாலும் தாங்குறீங்க. மகரம் இங்கிருந்து பாரு. அதான் சனி. எவ்வளவு கஷ்டம் கொடுத்தாலும் தாங்குறீங்க. உங்க 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 குடும்பத்தை நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்கு. ரொம்ப பெருமையா இருக்கு அந்த மாதிரி. ஆனா அதுக்கப்புறம் படிச்சு அடுத்த ஆப்பு நமக்கு அடுத்து மகரம் எங்க இருந்துதான் இதெல்லாம் இப்படி யோசிக்கிறாரா? நெக்ஸ்ட் நல்லா உட்கார்ந்து யோசிச்சு பார்த்தா நான் நல்லா உட்கார்ந்து புரியுது. லைஃப்ல blood group மட்டும்தான் பாசிட்டிவா இருக்கு. சூப்பர் மீ பாத்துக்கோ. ஏய் மீமா சொல்லுவாங்க. கண்டிப்பா உனக்கு தெரியாது, எனக்கும் தெரியும். அதனால உலகின் தலைச்சிருந்த சோறு தானே, அதை சொல்லிவிட்டு சாப்பிட்டு போயிருந்தேன். 2026ல ஒரு சட்டம் போட போறாங்களாமா. யாராவது ரொம்ப அழகா இருந்தா டாக்ஸ் கட்டணுமாமா. நீங்க தப்பிச்சிட்டீங்க. நான் தான் மாட்டேன். இதெல்லாம் போய் 2026ல ஒரு சட்டம் போடணுமா? தெரியலையா என்ன சட்டம்னு கேட்டா, யாராவது ரொம்ப அழகா இருந்தா அவங்க டாக்ஸ் கட்டணுமாமா. ஆனா அத பத்தி நாங்க கவலைப்பட தேவையில்லை. ஐ மீன் நாங்கலாம். ஆனா அவ தான் ஃபீல் பண்ணனுமே. அவ ரொம்ப அழகா இருக்கலாமா. அந்த புள்ள ரொம்ப அழகா இருக்கு. கேட்டிங்களா டாடி? இல்ல புரியல. இத படிச்சா மட்டும் நீ என்ன ஜில்லா கலெக்டர் ஆக போற. இத படிச்சு நம்ம ஜில்லா கலெக்டர் ஆக போறோம். அப்புறம் ஏன் எழுதி கொடுத்தேன்? நான் தான் ஒரு ஆளுன்னு படிக்கிற இப்படி நீயும் தருதலையா? நான் எழுதுற எழுத்துக்களில் பிழை இருந்தால் என்னை மன்னிக்கவும். இல்ல முடியாது, நீ படிச்சது தப்பு. எழுதி இருந்தாலும் நீ கரெக்டா படிச்சிட்ட. இன்னைய குட் கேரக்டர்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும். இல்ல பிழைகளுக்கு நம்ம கரெக்டா படிச்சிட்டா ஓகே. போட்டு மீம்ஸ் நல்லா வர்க் ஆகுது. இங்க வந்து பாரு அவன பாரு. இன்ஸ்டாகிராம் இது